கனியா சொன்ன விஷயத்த தான் நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டது. இன்னைக்கு மாசம் 1,50,000 வருது, 2,00,000 வருது. நம்மள அங்கேருந்து கூப்பிடுறாங்க, ஃப்ளைட் டிக்கெட் போட்டு குடுக்குறாங்க. அவங்களே உப்பு, புளி, மொளகாலாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ப்ரொமோஷன் பண்ண சொல்றாங்கங்கிறதெல்லாம் சரிதான். எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கு. ஆனா இது எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும்? டிடிஆருக்கு கடைசி வரையும் 60 வயசு வரையும் சம்பளம் வரும். அதுக்கப்புறம் பென்ஷன் வரும். டீச்சருக்கு பென்ஷன் வரும். அதுக்கெல்லாம் மேல டீச்சர் படிக்க வச்ச புள்ளைய கடைசி வரையும் டீச்சருங்க 30 வருஷம் ஆனாலும் டீச்சர்பாங்கல்ல. நம்மள சொல்லுவானா? 2 நாள் வீடியோ போடலன்னா, ஐயய்யோ மறந்துருவான்னு பதறீங்க நீங்களே. இல்லையா? அப்ப இதுவே என்னவாக நம்ம அத கையாள்றோம். எண்ணிக்கை கணக்கு இருக்குல்ல, அது அனாவசியம் தான். அதுதான் உங்கள எல்லாவற்றையும் கண்டுட்டாக்க சொல்லுது. இது 2 விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கணவன், மனைவி 2 பேருக்கும் தாங்கள் நினைவில் மட்டுமே வைத்துக் கொள்வதற்கான மொமெண்ட் இருக்கும்ல. இது அவங்க 2 பேருக்கு மட்டும் தான். இது எல்லாருக்கும் இல்ல. அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்கும்ல. அத மறைக்க இல்ல, இல்ல நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அப்படி சொல்வதனால என்ன இழப்போம்? அப்படின்னா, நீங்க உங்க மனைவிய ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடக்கூடும். அந்த பேர் யாருக்கு தெரியும்னா, உங்க மனைவிக்கு மட்டும் தான் தெரியும். அந்த வீட்டுக்குள்ளே அடுத்த அறையில வாழ்ற அம்மாவுக்கு தெரியாது. அது நீங்க மட்டும் கூப்பிடுறது. அது இந்த உலகத்துல யாருமே தன் மனைவிய கூப்பிட்ட சொல்லா கூட இல்லாம இருக்கலாம். என்றாவது ஒரு நாள், எங்கேயோ அந்த மனைவி தனியா போகும்பொழுது, அதே சொல்ல எங்கேயாவது கேட்டா, அந்த கணம் அந்த மனைவிக்கு தன் கணவனுடன் வாழ்ந்த அந்த மொத்த வாழ்வும் ஒரு தடவ ஞாபகத்துக்கு வரும். அவர் என்னை இப்படி தானே கூப்பிடுவாருன்னு. அதையும் ரீல் ஆக்கிருவீங்கன்னா, உங்ககிட்ட என்னதான் இருக்கு தனியா வாழ? ஏதாவது ஒண்ணு வேணும்ல? எனக்குன்னு ஒண்ணு வேணும். மனித மனம் என்பது பல்லாயிரம் ரகசிய அறைகள் கொண்டது. அந்த ரகசிய அறைகளுடைய சாவியை பூட்டி பத்திரமாக பாதுகாப்பவனே மிக மகிழ்ச்சியாக வாழ்கிறான். அவன் விரும்பினா மறுபடியும் அந்த அறையை திறந்துக்கலாம். நீங்க என்னதான் நான் திறந்த புத்தகம்னு சொன்னீங்கனாலும், அதற்குள்ள ஒண்ணு இருக்கும். காந்தி மிகச்சிறந்த ஆட்டோபயோகிராஃபி தான். சத்திய சோதனை தான். ஆனா எல்லா உண்மையும் சொல்லிட்டாரா என்பது காந்திக்கு மட்டும்தான் தெரியும். எழுதின ஆட்டோபயோகிராஃபியில் அது நல்ல ஆட்டோபயோகிராஃபி. ஆனா எல்லா உண்மையும் சொல்லிட்டாரா? அவர் மனதிற்குள்ளும் 1000 அறைகள் இருக்கும். அந்த 1000 அறைகளையும் பூட்டி சாவியை பத்திரமா வச்சிருந்தாரு. காந்திக்கு எந்த அறையை திறந்து காட்டணும்னு தெரிஞ்சுச்சு. எல்லா அறையும் திறந்து காமிச்சிட்டோம்னா, எனக்குன்னு என்ன இருக்கு? அப்படி ஒண்ணு இருந்தா நல்லது. ஏன்னா, மனிதர்களுக்கு கடைசி காலத்தில் மிச்சம் இருப்பது நினைவுகள் மட்டும்தான். அதுல ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்துற நினைவு எதுன்னா, எவரோடும் பகிர்ந்து கொள்ளாத நினைவு. ஒரு காதலி இருந்திருப்பா, அந்த காதலியை பத்தி யார்ட்டயுமே சொல்லியிருக்க மாட்டோம். அந்த காதலிகிட்டயும் சொல்லியிருக்க மாட்டோம். நான் உன்னை காதலிச்சேனே சொல்லியிருக்க மாட்டோம். அதன் பிறகு சிறப்பா கல்யாணம் பண்ணியிருப்போம். மிகச்சிறந்த புள்ள பெத்திருப்போம். மிகச்சிறந்த பேரன் பேத்தி எடுத்திருப்போம். அவர்களுக்கு காதல் திருமணம் நடத்தி வச்சிருப்போம். ஆனாலும் கடைசி வரையும், சாகிற வரைக்கும் அந்த சொல்லாத காதலியுடைய பெயர் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு ரகசிய அறை. அப்ப இங்க ஒரு ரகசியத்த காப்பாத்த வேண்டியது இருக்கு. யாருக்காகன்னா, நமக்காக. எனக்கு ஒண்ணு வேணும்ல. நான் ஏன் கடற்கரையில நடக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்கிறேன்? என் காலடி தடத்தை பார்க்கிறேன்ல. எல்லாரும் பார்க்கிறோம்ல. கடற்கரையில் நடக்கும் பொழுது பின்னாடி திரும்பி தன் காலடி தடம் பார்க்காத மனிதனே கிடையாது. கடற்கரையில் இருக்க பல நூறு, பல கோடி காலடி தடத்துலையும் என் காலடி தடம் வித்தியாசம் இருக்கா? எல்லா காலடி தடம் ஒன்று தான். ஆனாலும் நடக்கும் பொழுது நான் ஏன் திரும்பி பார்க்குறேன்? அது ஏன் காலடி தடம். நான் ஒவ்வொருத்தரும் பிறந்த எல்லாரும் ஏதாவது ஒன்றை இங்கே என்னுடைய முத்திரையோடு விட்டு போகணும்னு நினைக்கிறோம். அப்படி நீங்கள் எதை வச்சுருக்கீங்க நீங்கள் மனசுக்குள்ளே இருக்க ரொம்ப முக்கியம். அது காலாகாலத்துக்கும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். இதெல்லாம் நடத்துங்க, எல்லாம் செய்யுங்க. இவங்க சொல்கிற மாதிரி இன்றைக்கி இது ஒரு மீடியா, இது ஒரு பிளாட்ஃபார்ம். நாளைக்கு இது இல்லாமல் போகலாம். அதற்கு உங்களுடைய வருமானம் வேலை பார்த்துக்கிட்டே செய்கிறவருக்கு பிரச்சனை இல்லை. மருந்து கடை வச்சுக்கிட்டே வீடியோ போட்டால் பிரச்சனை இல்லை. டிடிஆரை வேலை பார்த்துக்கிட்டே வீடியோ போட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே வேலையாக வச்சுருந்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, கனிகா சொல்வது போல் அடுத்த கட்டம் என்னென்னு யோசிச்சுருங்க. எது வேணாலும் மாறிடும் டெக்னாலஜியில். ஒருவேளை இது இல்லாமல் போயிட்டால் நீங்கள் என்ன ஆவீங்க? அது ரொம்ப முக்கியம். எல்லோரும் வேறு ஏதோ ஒன்று செய்வோம். இதிலே பொழைச்சிட்டா பொழைக்க மாட்டோமா? ஏதோ ஒன்று செய்வோம். ஆனால் அதற்கான உங்களுடைய பிளான் பி என்னன்னு திட்டமிடுங்க. ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று உண்டு, சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். நோட்டு புத்தகத்துக்குள் ஒளித்து வைத்த மயிலிறகு குட்டி போடாது என்று தெரிந்த கணத்தில் என் பால்யத்தை தொலைத்து விட்டேன் நான். அதுவரை நான் குழந்தை தான். ரகசியம் உள்ள வச்சு பார்த்து யாருக்கும் தொடர்ந்துடாம, அப்பா அம்மாவுக்கு தெரியாம, அக்கா தங்கச்சிக்கு தெரியாம, என் நோட்டு பைக்குள்ள வச்சு மெதுவாக எடுத்து திறந்து வெளிச்சப்பட்ட கூட சொல்லியிருப்பாங்க, டே அது ரகசியம் பார்க்கணும் அப்படின்னு. அந்த மயில் குட்டி போடும் நினச்சி வச்சுக்கிட்டே இருந்தேன். இது குட்டியே போடாது தெரிகிற அன்னைக்கு நான் அடல்ட் ஆகிட்டேன். என்கிட்ட குழந்தைத்தன்மை போயிடுச்சு, என்கிட்ட வெள்ளைத்தனம் போயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு ரகசியம் இருக்குது. ஒரு நோட்டு புத்தகத்தில் மயில் ஒழிச்சு வச்சுருக்கேன் நான். அது குட்டியே போடாமல் கூட போயிட்டு போகுது. ஆனால் அதன் மூலமாக நான் காப்பாற்றுறது என்னுடைய குழந்தைத்தன்மையை, என்னுடைய வெள்ளந்தித்தனத்தை.
இல்லையா? அப்படி ஒண்ணு ரகசியம் ஒண்ணு ஒளிச்சு வச்சுக்கங்க. ஒண்ணு ஒளிச்சு வச்சு பாருங்க. பிறருக்கு தீங்கு செய்யாத ரகசியம். வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப அழகா இருக்கும். மனசுக்குள்ள நீங்க எப்ப தனியா சிரிப்பீங்க? சிரிப்புலே ரொம்ப அழகான சிரிப்பு எது அப்படின்னா, என் மனசுக்குள்ள ஒண்ணு யோசிச்சு, நான் மட்டும் புரிஞ்சு, எனக்குன்னு சிரிச்சுக்கிற சிரிப்பு. அதுக்கு எய்த்தாப்புல வரவன்லாம் காரணம் தெரியாது. ஆனா, அந்த எய்த்தாப்புல வரவனும் சிரிச்சுட்டு போவான். ஏன்னா, அந்த சிரிப்பு அவ்வளவு வெள்ளந்தி சிரிப்பு. என் மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்து நான் சிரிக்கிற சிரிப்பு. அப்படி ஒரு ரகசிய அறை வச்சுக்கங்கன்னு சொல்வது தான்.